ACUNITHY டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ACUNITHYயின் அன்பு வணக்கங்கள். இந்த பற்களில் பிரச்சனை அப்படிங்கிறது பல்லு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பல்லே இல்லை. எல்லா பல்லையும் கலட்டிட்டு செட்டு பல்லு வச்சுக்கிட்டு ஏதோ பல்லை காட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா பற்களில் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையா ஏகப்பட்ட பிரச்சனை வருது. உங்களுடைய பற்களில் பல் ஈறு வீக்கம் வராமல், பல் ஈறுகளில் நீர் கோர்க்காமல், பல் ஆட்டம் வராமல், பல்லில் ஓட்டை விழுகாமல், முக்கியமாக பூச்சிப்பல் வராமல், பற்களில் பற்சிதைவு என்று சொல்லக்கூடிய வகையில் பாதிப்புகள் வராமல், பற்கள் நுணுங்கி கொட்டாமல், இதெல்லாம் விட பெருசு பல்வலி வராமல். இருக்கிறதுலே கொடுமையான வலி இந்த பல்லு வலி தான். தாங்கவே முடியாது. இந்த காது வலியும் பல்லு வலியும் வந்துச்சுன்னா அவ்வளோதான், மரண வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய பற்களில் ஒரு பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு அக்குபஞ்சர் முறைப்படி மிக எளிய ஒரு வழிமுறை இருக்குது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பற்களில் பாதிப்பு வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய பற்களில் மையத்திலிருந்து, அதாவது இந்த பக்கம் 16 இந்த பக்கம் 16, மொத்தம் 32 பற்கள் இல்லையா? அதாவது மேலாகல 8 கீழே 8, இந்த பக்கம் மேலே 8 கீழே 8, மொத்தம் இந்த பக்கம் 16 இந்த பக்கம் 16, 32 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கை விரல்களை சமமாக இப்படி ஒன்றாக வைக்கணும். இப்படி சமமாக வச்சுட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணாடியிலே நீங்கள் வேணால் பாருங்கள். கை விரல்களை இப்படி சமமாக வச்சு இந்த நகத்தினுடைய விளிம்பு அமைப்பும் ஈன்னு காட்டி பற்களுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒத்த அமைப்பாக இருக்கும். அப்போ இந்த நகத்தினுடைய கீழ் அமைப்பு பார்த்தோம்னா பற்களினுடைய கீழ் வளைவு கோலம் மாதிரி இருக்கும். நகத்தினுடைய மேல் விளிம்பு பார்த்தோம்னா பற்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வளைவு மாதிரியே இருக்கும். ஒத்த அமைப்பு உடையது. அக்குபஞ்சர் முறைப்படி நம்மளுடைய கை விரல்களில் ஆள்காட்டி விரல் என்பது, ஆள்காட்டி விரலினுடைய நகக்கண் என்பது முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய பற்களில் மேல் கீழே இருக்கக்கூடிய 2 பற்களோடு தொடர்புடையது. ஆள்காட்டி விரலுக்கு முன்னாடி 2 பல், அடுத்த 2 பற்கள் நடுவிரலோடு தொடர்புடையது, அடுத்த 2 பற்கள் மோதிர விரலோடு தொடர்புடையது, கடைசி 2 பற்கள் கை சுண்டி விரலோடு தொடர்புடையது. அப்போ இந்த 4 விரல்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பற்கள் அப்படின்னா 8 பற்கள் இல்லையா? இந்த பக்கம் அதே மாதிரி 8, கீழ் மேல் 2மே. அப்போ எந்த பல்லில் உங்களுக்கு வலி வருதோ, குறிப்பாக கரெக்டாக முன்பக்கத்தில் மேல் பல் அப்படின்னாலோ கீழ்ப்பல் அப்படின்னாலோ, அது இடதுபுறமாக இருந்தால் இடதுகை ஆள்காட்டி விரல் நகக்கண்களில் ஒரு உடன் கிளிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி உட்டில் மரக்கட்டையில் இருக்கிற கிளிப்பு வாங்கிக்கோங்க. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கிளிப்பு போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கிளிப்பு வாங்கிக்கோங்க. அந்த கிளிப்பை என்ன செய்யணும்னா இந்த நகக்கண் ஓரத்தில் அப்படி கேட்ச் பண்ணி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த இடங்க கடுக்கிற மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும். இந்த இடத்துல சுறுசுறுன்னு அந்த அழுத்தம் கரெக்டாக அந்த நகக்கண் ஓரத்தில் அந்த கிளிப்பை போடணும். அப்படி போட்டிங்கன்னா சுறுசுறுன்னு விறுவிறுன்னு ஏறுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இங்கே அந்த உணர்வு வந்த உடனே பற்களில் இருக்கிற வலி சரியாயிடும். பல் ஈறுகளில் இருக்கிற நீர்க்கோர்வை வீக்கம் சரியாகும். காலை இரவு தினசரி 2 தடவை 1 நிமிடம், குறைந்தது 1 நிமிடம் எந்த பற்களில் பாதிப்பு இருக்கோ அந்த பல்லுக்கு தொடர்புடைய விரலினுடைய நகக்கண்ணில் கிளிப்பு போடணும். புரிஞ்சா சார்? கிளிப்பு கிடைக்கலையே நான் என்ன செய்கிறது? பரவாயில்ல, உங்களுடைய கை விரல் நகத்தை கொண்டு அந்த நகத்தினுடைய விளிம்பில் அக்குப்ரெஷர் அழுத்தம் கொடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க அல்லது ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த இடம் ஹீட் ஆகணும். புரியுதா? மிக மிக எளிமையான ஒரு வைத்திய முறை, கை வைத்திய முறை. ₹1 செலவே இல்லை. இதனால தான் அக்குப்ரெஷர் என்பது வெறுங்கை வைத்தியம். வெறும் கை விரல்களை கொண்டே நாம் உடம்பில் உள்ள சூட்சுமமான புள்ளிகளை, அதாவது மைக்ரோ லெவல் கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தொடர்புடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இன்னொரு பகுதி இருக்குது. அங்கே டச் பண்ணோம்னா இங்கே ஒர்க் பண்ணும். எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டியூப் லைட்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லா சிஸ்டத்துக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா? எந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோமோ அது ஒர்க் பண்ணும். அதற்கான மின்னோட்டம் உடனே கனெக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி
ஒவ்வொரு பகுதிகளையும் கட்டுப்படுத்தி இயக்குவதற்கான கரஸ்பாண்டன்ஸ் ஏரியா ஒன்று இருக்குது. அதுதான் பற்களுக்கான பகுதி கைவிரல் நகக்கண் ஓரத்தில் வரக்கூடியது. அப்போ கைவிரல் நகக்கண் ஓரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய இந்த புள்ளிகளில் நாம் அக்குப்ரெஷர் கொடுத்து பல் ஈறுகளில் வரக்கூடிய பாதிப்பை, பற்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பை மிக எளிமையாக சரி செய்யலாம். இனிமேல் செட்டுப்பல்லு வச்சுக்கிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறாம உங்களுடைய இயற்கையான பற்களை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நன்றி.